ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் விடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையுமே மீட் பண்றதுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சார், எந்த வயசுல எவ்வளவு சம்பாதிக்கணும்? 1,00,000 மாசத்துக்கு சம்பாதிக்கணும்னா எப்ப முடியும்? அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, சார் ஐடி ஃபீல்ட் டவுன் அப்படின்னு கேட்பாங்க. சத்தியமா இல்லைங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஓப்பனிங் வந்திருக்குன்னு. இந்த ஏமாற்றி பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக போன திருட்டுத்தனமாக போனவங்களுக்கு மட்டும்தான் ஐடி ஃபீல்ட் டவுனுங்க. நேர்மையாக போனவங்களுக்கு யாருக்குமே டவுன் ஆகலைங்க ஐடி ஃபீல்டுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் என்னோட எம்ப்ளாயிஸையும் நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறது 3 பார்ட் பார்க்க போகிறோங்க. இந்த 3 பார்ட் தான் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. சார் முதல்ல வந்து, சார் என்ன சார் எப்போ பாரு பணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு சார் பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நம்ம ப்ராக்டிக்கலாக பேசலாங்க. அதாவது என்னன்னா, வீடு வாடகை சென்னையில் பார்த்தீங்கன்னா வீடு வாடகையோ லோனோ வந்து ஒரு 20,000 ரூபா மாதத்துக்கு போயிடுதுங்க. கரண்ட் பில்லு, மற்ற செலவுகள்லாம் இருக்குங்க. மொபைல் சார்ஜிங்கு, இன்டர்நெட் வச்சுன்னா இன்டர்நெட் சார்ஜுங்க, இந்த மாதிரி அப்படி இப்படின்ட்டு வந்து கேஸ் சிலிண்டர் சார்ஜுன்னு அப்படி இப்படின்னு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா போயிடுதுங்க. சாப்பாடு செலவுங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா இல்லைனா வந்து பால் பாக்கெட் வாங்க முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது, 3 வேளைக்கு சாப்பாடு செய்ய முடியாதுங்க. ஓகேவா? ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கே நான் சொல்கிறேங்க, இதோட குழந்தைங்க வந்தால் ஃப்ரூட்ஸ் வாங்கி தரணும், பழம் வாங்கணும், நட்ஸ் வாங்கணும் அப்படின்னு போயிடுங்க. இப்போ 30,000 ரூபா மாதத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபானாவது செலவாயிடுதுங்க. போக்குவரத்து செலவு, நீ பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை கேபில் போனாலும் சரி, ஓலாவில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பெட்ரோல் செலவுகள் 10,000 ரூபா மாதத்துக்கு ஆகிடுதுங்க. ஓகேவா? நம்ம சும்மா இருக்க முடியுமா? வாரத்துக்கு ஒரு சண்டேனாவது வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போகணும்ல. ஹோட்டல் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபா போட்டுக்கலாங்க. ஓகே, ஹோட்டல் செலவுனா அப்படி சொல்கிறேன். நம்ம டிக்கெட்டு நம்மளுடைய இப்போ நான் சினிமாவுக்கு நம்ம கூப்பிட்டு போவோம் வெளியில், ஏதோ ஒரு செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபா செலவாயிடும். மருந்து செலவு, காய்ச்சல் வந்துச்சுங்க, கொரோனா வந்துச்சு, ஏதோ ஒன்று 2,000 ரூபா செலவாயிடுங்க. ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதன் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வாழணும்னா 77,000 ரூபா இல்லைனா வாழ முடியாதுங்க. சரிங்க சார், இந்த ஹோட்டல் செலவுலாம் இல்லை சார். போக்குவரத்து செலவும் கம்மி. எங்கள் ஊர் பக்கம், நாங்கள் தருமபுரி பக்கம் எங்கே இருக்கோம், அப்புறம் இதெல்லாம் கம்மியாகுதுன்னு வச்சுங்களேன். 50,000 ரூபாயில் வாழ முடியாதுங்க. நீ இந்த வாடகை குறைப்பியா, கரண்ட் பில் இதர செலவில் குறைப்பியா, சாப்பாடு செலவு குறைக்க முடியுமா? எங்கே குறைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 3 மட்டுமே போடுங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாங்க எனக்கு. இந்த 3 மட்டுமே போட்டிங்கன்னா கூட 30, ஒரு 10,000, 20,000, 60,000 ரூபா வேணுங்க. இப்போ 60,000 ரூபா கூட சம்பாதிக்க யாருங்க மாப்பிள்ளை பொண்ணு தருவாங்க? தரமாட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சராசரியாக 77,000 ரூபா இருந்தால் தான் ஒருத்தன் குடும்பத்தை நடத்த முடியுங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இப்போ இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. அதான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனைனா வந்து கமெண்ட்ஸுங்க. ஒரு யூடியூப் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கமெண்ட்டை போய் தான் படிப்பானே தவிர அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஸ்டேட்டஸுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட எல்லாமே மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலே நம்ம பிரச்சனை போயிடுதுங்க. மற்றவங்களோட எண்ணங்களை உங்கள் மேலே திணிக்க விடாதீங்க. 2வது, சர்டிஃபிகேட் பண்ணி அலையாதீங்க. அது சர்டிஃபிகேட் ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பின்றதை மறந்துடாதீங்க. ஸோ டெக்னாலஜிக்கு மட்டும்தான் இன்றைக்கி வேல்யூங்க. இந்த வெளிநாட்டு டிகிரி கொடுக்குறோன்ற மாதிரி தான் இப்போ ட்ரெண்டிங்காக ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாங்க. இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜை விட அருமையான யூனிவர்சிட்டி உலகத்தில் கிடையாதுங்க. நம்ம ஆளுங்களோட வேல்யூ புரிஞ்சுக்குங்க. அண்ட் ஃபைனலாக வந்து என்கிட்டே வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் டெமோ கிளாஸ் கொடுப்பீங்களான்ட்டு. டெமோ கிளாஸை வச்சு தான் ஒரு கம்பெனியில் சேரக்கூடாது கோர்ஸுக்கெலாம். ஜென்யூனிட்டி இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட்டுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? அந்த திறமையானவங்கள்ட்ட படித்தா மட்டும் தான் வேல்யூங்க. ஸோ என்னை பற்றியும் நம்ம கம்பெனியை பற்றியும் வந்து ஃபேக்காக காமன் நியூஸஸ்லாம் க்ரியேட் பண்ணி நெகட்டிவாக போட்டிருக்க மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. நீ என்ன தான் பண்ணாலுமே வந்து ஒன்று தான், இந்த பேக்டோர் ப்ராசஸிங் சிஸ்டத்தை நான் ஒழிப்பேன். அதை நான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். திருட்டுத்தனமாக 5 லட்சம் 6 லட்சம் இருந்தால் தான் வேலை கிடைக்கும், இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணுவேன்னு சொல்கிறத ஒழிப்பேன். கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கங்க, என்ன வேணால் என்னை திட்டிக்கிங்க, என்ன என் கம்பெனி பற்றி என்ன வேணால் சொல்லிக்கங்க. ஸோ என்னை நம்பி படித்து என் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, வாழ்த்துக்களை நம்பி வந்து படித்து ப்ளேஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள்ங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து உங்களோட என்னோட மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில் அண்ட் மொபைல் நம்பர் அனுப்பலாம். நான் உங்கள்கிட்ட அண்ணன் நானே பேசுவேன். இல்லை வந்து இல்லை கால் பண்ணுறேன் சார்னா இந்த நம்பரில் எதனா ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். இல்லை என் ஆஃபீஸில் தான் நான் எப்பவுமே இருப்பேங்க. சென்னைக்கு வாங்க, ஆஃபீஸாக இருப்பேன், ஜாலியாக நம்ம பேசலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்ணுறேங்க. வரும்போது ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வாங்க. இது என்னுடைய அக்கௌண்ட்டுங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் மட்டும் மொபைல் நம்பரை அனுப்பிடுங்க. ஓகேவா? சார் ஒரு 27 வயசு இருக்குது சார். 27 வயசில் எவ்வளோ சம்பாரிச்சா சரியான சம்பளம்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 35,000 கண்டிப்பாக சம்பாரிச்சிருக்கணுங்க.
ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்பதான் ஒரு மேரேஜை பத்தி நம்ம திங்க் பண்ண முடியும். எஜுகேஷன் லோன் மாதிரி ஏதாவது லோன் போட்டுறப்ப ஃபேமிலி கமிட்மெண்ட்னு இருக்குங்க. 27 வயசு இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குங்க. இந்த ரூ. 35,000 மாச சம்பளம் நீ வாங்கினா மட்டும்தான் கிராஸ் பண்ணியிருக்கணும், தாண்டி இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு வேலையை பண்றோம்னு அர்த்தங்க. அதே மாதிரி ஒரு 30 வயசு இருக்கும்போது கண்டிப்பா நீ 50,000 தாண்டி இருக்கணும். ஏன்னா மேரேஜ் பண்ண வேண்டிய வயசுக்கு நீ வந்துட்ட. இருக்கிற லோனையும் அடைச்சிக்கிட்டு லைஃப்ல மேரேஜும் பண்ணிட்டு ஃபேமிலி கமிட்மெண்ட் வேற இருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டினா 30 வயசுல நீ 50,000 மேல சம்பாதிக்கணும். 35 வயசு வரும்போது 1,00,000 கண்டிப்பா நீங்க தொட்டிருக்கணும். ஏன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கவங்களுக்கு 35 வயசுல குழந்தைங்களோட ஸ்கூலுங்க, குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு குழந்தை பிறகுனாவே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒய்ஃபுக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான டைப்பர்லேருந்து எல்லாமே வாங்கணும். 1,00,000 வந்து சத்தியமாக பத்தாது 35 வயசுல. நான் திரும்பவும் சொல்லிடுறேங்க. குழந்தைக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன ஒரு 500 டாக்டருக்கு வைக்கணும், 500 வந்து லைக் மெடிக்கல் ஸ்டோருங்க. அப்படின்னு 35 வயசுல நீ 1,00,000 குறைந்தபட்சம் இல்லை அப்படின்னா சத்தியமா நீ தப்பான வேலையை பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். லைஃப்ல நம்ம டெவலப் ஆகவே முடியாது. எப்பவுமே ஏழ்மை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். அண்ட் 40 வயசு வரும்போது 1,400,000 மிகவும் குறைவு. மிகவும் குறைவான சம்பளமா நீ 40 வயசுல 1,400,000 வாங்கலன்னா லைஃப்ல நீ ஏழை தான். மிடில் கிளாஸ் கூட கிடையாதுங்க, அதை விட கம்மியாக தான் நம்ம இருப்போங்க. ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், எதையுமே பண்ண முடியாதுங்க. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பசங்களுக்கு டியூஷன் சேர்த்தணும், ஆன்லைன் கிளாஸுங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் சேர்த்தணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கும். அந்த இடத்துல நம்மளுடைய எதுவுமே இருக்காதுங்க. ஒரு நகை சேர்த்த முடியுமா, வீடு வாங்க முடியுமா, வீடுக்கு லோன் கட்ட முடியுமா, எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஹெல்த்தை பார்த்துக்க முடியுமா, எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, ஜிம்முக்கு போக முடியுமா, எதுவுமே பண்ண முடியாதுங்க. 40 வயசுல 1,400,000 மிகவும் குறைவு. அட்லீஸ்ட் இந்த சம்பளமாவது வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ சார் சரிங்க சார், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமா சார்? நான் ஒரு மெக்கானிக்கலில் இருக்கேன், ஒரு சிவிலில் இருக்கேன், என்னால் வாங்க முடியாது சார், என்னதான் சும்மா அடிச்சு விட்றீங்களா நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்க, 40 வயசுல 1,400,000 நான் சொன்னேன் கரெக்டா? 40 வயசுல 1,400,000 வந்து உன் ஃபீல்டில் வாங்க முடியலனா ஐடின்ற ஒரு இடத்துல 30 வயசுலேயே 1,400,000 இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. சார் என் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கலாம், அவன் தப்பான ஃபீல்டில் இருக்கான்னு அர்த்தம். அதே ஐடியில் செம்மையாக சம்பாதிக்கிற ஃபீல்டு இருக்குது, கம்மியாக சம்பாதிக்கிற ஃபீல்டும் இருக்குது. நான் அதுவும் சொல்லிடுறேன். ஓகேவா? 1,400,000 30 வயசுல வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து 5 லட்சம் வாங்கிட்டு இருந்தேங்க ஆஸ்திரேலியாவில். நான் வாங்கியிருக்கேங்க. உன் முன்னாடி இருக்க நான் வாங்கியிருக்கேங்க. ஓகேவா? ஸோ 5 லட்சம் நான் வாங்கியிருக்கேங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்காது, வேலையெல்லாம் தூக்கிடுவாங்க, உன்னாலாம் முடியாதுன்னு பயமுறுத்துவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாத. ஸோ ஐடி ஃபீல்டில் வந்து வேலை தூக்கிடுவாங்க, 40 வயசுக்கு மேலே இருக்க முடியாது, உனக்கு வேலை கிடைக்காது, ரெசெஷன் போயிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நாம் வளர்றது எவனுக்கும் பிடிக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது லைஃப்பில் இதை விட கம்மியாக சேலரி வாங்கினீங்கன்னா, ஸோ உன்னோட 30 வயசில் 50,000 கம்மியாவோ, 35ல் 1,00,000 கம்மியாவோ, 40 வயசில் 1,400,000 கம்மியாவோ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபீல்டை மாற்ற ஐடிக்குள்ளே வா, தைரியமாக வாங்க. சார் எனக்கு ஐடியை பற்றி ஒன்றுமே தெரியாது, கோடிங் தெரியாது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போங்க. நம்பி வாங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் வாழ்க்கையில். ஓகேவா? உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு அண்ணன் நான் உங்க கூட இருப்பேங்க, தைரியமாக அடிக்கிறோங்க. ஸோ யாராவது படிக்கணும்னு நினச்சின்னா வந்து வேறு சென்டர்லாம் போனீங்கன்னா இந்த கோர்சஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அங்கே தெரிச்சு ஓடி வந்துடு. இது எல்லாமே திருட்டுத்தனமாக உங்களை வந்து உள்ள தள்ளுறதுக்கான கோர்சஸ்ங்க. ஸோ இந்த மக்களை தான் வந்து கம்பெனி விட்டு துரத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 98% வரைக்கும் ஃபேக் தான் இருப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங் இந்த எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் படிங்க, 2 லட்சம் 3 லட்சம் கூட கம்பெனிக்குள்ளே அமுச்சு விட்றேன் அப்படின்னு ஏமாற்றுவாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து நானே சில கோர்சஸ் சஜஸ்ட் பண்ணுறேங்க. என்கிட்ட இல்லை எங்கேனா போய் படிங்க, அந்த கோர்சஸ் படிங்க. ஓகே, இது எல்லாமே இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய கோர்சஸுங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தலைக்கு 3லேருந்து 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் பிடிக்கிடுவாங்க. உங்கள் கழுத்தில் செயின் அதிகமாக போட்டுருந்தா அதிகமாக பிடுங்குவாங்க. ஓகே, உன்னை பொறுத்து தான். நல்லா பெரிய பைக்கில் வர நல்லா காசு வச்சுருக்கா 5 லட்சம் வரைக்கும் பிடிக்கிடுவாங்க. இந்த கோர்ஸ்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் எதனா டெக்னாலஜி எடுத்து படிங்க, கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஜெயிப்பீங்க. சார் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கோ, பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாம் வீழ்ந்தாலும் நம் எண்ணம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல். ஜாயின் பண்ணிக்கோ. உன்னுடைய ஃபோன் கால்காக நான் அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ண அண்ணா நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ஸோ
பேக்டோர் ப்ராசிங்ன்ற அந்த சிஸ்டத்தை ஒழிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். நீங்கள் என்னை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் சரி சோஷியல் மீடியாவில் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். கடைசி வரைக்கும் நின்று போராடுவேன். என்னை நம்பி வரவங்கள நான் ஜெயிக்க வைப்பேங்க தமிழனாக. நன்றி, வணக்கம்.